எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறத நம்புகிறேன். ஸோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சேனலில் வெறும் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் நம்ம என்னென்னா அதுக்கு என்ன ரோப்ளாக்ஸாக ரோப்ளாக்ஸாக போட போகிறோம். ரோப்ளாக்ஸில் வந்து நிறையா கேம்ஸ் இருக்கும். அதில் வந்து என்னோட கேம் இந்த கேம் பேர் ஆயில நுழையாது. சும்மா போய் ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேம் கிடச்சிச்சு. அப்புறம் நம்மளை அவதார் கொஞ்சோண்டு மாற்றிருக்கு. அந்த அளவுக்குல கேவலமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேம் பேர் எனக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ டைக்கூன் ஷாப் போக சொல்கிறாங்க. டைக்கூன் ஷாப்புக்குள்ளே போனால் அது கன்வேயர் 1 ஸ்டார்ட் யுவர் டைக்கூன். ஓகே டேக் மை மணியா? டே என்கிட்ட காசு இல்லைடா. ஓசி வந்து என்ன தம்பி பண்ண? டே சொல்கிறா. டே ஆமாம்ல, நம்மளோட தம்பி கூட இப்போ விளையாடுறதுக்கு வந்திருக்கான். சொல்ல மறந்துட்டா பாரு. நான் காசை மிச்சு போடுறேன். இப்போ இது கிளிக் நான் காசை வச்சு அங்கேயே போய் விழுந்துடும். ஒரு நான் காசு நான் அந்த கண்மையில் வரும்போது மிதிச்சேனா அது எங்கேயோ வந்து. ஓகே, நம்ம இப்போ இது என்ன இது? நீ சொன்ன மாதிரி ரியலாக இருக்குதுடா. காசு இருக்கு. 2 ரூபா வேஸ்ட் ஆயிடுச்சுடா. இது 2 ரூபா கூட இல்லையா? அதை அப்படியே போய் ட்ராக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து இங்கே போடுறான். எங்க ட்ராக் பண்ணிட்டு வந்தேன், அப்படியே தூக்கி போட்டேன். காசு வந்துச்சு. இப்போ டைக்கூன் ஷாப்பில் போய் 6 ரூபா. இதை போட்டால் என்ன தம்பி ஆகுது? ஃபஸ்ட்டு 0.2, இது இன்னும் 0.2. இது எதுக்குடா? சும்மா டிசைனுக்கா? அதிகம் தான் நினைக்கிறேன். ஆமாம், 3 rupees. என்னடா 0.1% அதிகம் பண்ணால் உங்களுக்கு 0.6 வேணுமாடா? இந்த வீடியோ எவ்வளோ எடுக்க போகிறோம் தெரியலடா. பிரிண்டர் ப்ரெஸ் தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். இது பிரிண்டர் ப்ரெஸ்ஸு. எதுக்குடா பிரிண்டர் ப்ரெஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணுமா, இல்லை ப்ரெஸ் பண்ணாமலே யூஸ் பண்ணலாமா? காந்திதாரோட ஃபோட்டோவை போடுங்க. அந்த கேம் எப்போயோ விளையாண்டுருக்கு. அதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுருக்கு. அப்போல்லாம் நான் இது கூட ரோப்ளாக்ஸ்குள்ளே விளையாண்டுட்டு இருந்தியா? ஃப்ரீ ஃபயர் போயிட்டு என்ன பண்ணுறது? பெரிய எவ்வளோ காசா? என்ன புதுசாக வாங்கினேன் இப்போது நான். டே காசு 0.5. ஓ 0.5. என்னது? நீ வேகமாக ஃபாஸ்ட் ரன்னிங் பண்ணுற. காசுலாம் எனக்கு நல்லா போயிடுச்சா? இப்போ தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸா? நான் எப்போயும் பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது நம்ம இப்படியே ஓடிட்டு இருக்கோம். காசு எவ்வளோலாம் சேரணும் இப்போ நெக்ஸ்ட்டுக்கு? 0.22. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து என்ன பிரிண்ட் பண்ணி தெரியுமா? 1 ரூபாய் என்னமோ நோட பிரிண்ட் பண்ணி. 1 ரூபாயா? பார்த்தேன்னா நல்லா இருக்கும். நல்லா பார்க்க முடியும். இந்த கேம் ஒரே வீடியோ பார்த்தேன். எப்படி இருக்குண்ணா? இப்போ பாருங்களேன். இல்லை நம்ம மணி வந்து ஃபேக்காக பிரிண்ட் பண்ணும். அதை வச்சு போலீஸ் $25 இருக்குது. அதுக்கு பேர் என்ன? கலரா? நான் இன்னும் கலர் வாங்கிட்டேன்டா. ஓ பேட்ச் ஆர்டர். ஓ இல்லை பேட்சில் இருக்கா? லார்ஜ் பிரிண்டர். ஓ லார்ஜ் பிரிண்டர் தான். நான் அந்த கலர் போடுறது வாங்கி வச்சுட்டேன்டா. கலப்படுது என்ன பார்க்கலாமா? ஒரே ஒரு காசு இருக்கும். 5 ரூபா 8 ரூபா ஆகுதுடா மணி. அதுவும் கலரோட ஆமாடா 8 ரூபாடா. 8 ரூபா ஆகுதுன்னா நம்ம 8 ரூபா போடு. ஆனால் இது ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கே. டேய் தம்பி, நம்ம லார்ஜ் பிரிண்டர் வாங்கினா வேகமாக இருக்குமா இல்லை இதே ஃபாஸ்ட்டில் இருக்குமான்னு தெரில. அதுக்கு வாங்கினா வேகமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் என்னடா வீடியோ பற்றியெல்லாம் பேச வேணாம். ஏன்னா நம்மளே இப்போ வீடியோ போட்டு தான் இருக்கும். கொஞ்சமாவது அதிகம் நினைக்கலன்னா உன்னை வீடியோ வந்து தூக்கிடுவேன். எதுக்கு இந்த மாதிரி இந்த ரோப்ளாக்ஸில் இதெல்லாம் பண்ணிக்க முடியுமா? இவ்வளோ காசுரா 8 போயிட்டுருக்கு. காசு பணக்காரன். லார்ஜ் பிரிண்டர் வாங்கிட்டேன்னா இது எக்ஸ்டென்ட் கண்ணா வேணும். ஏய் 2 ரூபாவே போயிட்டுருக்கு. என்ன இது?
என்னன்னே தெரிய மாட்டேங்குது. 3 ரூபா எதுவும் புரிய மாட்டேங்குது. டேய் என்னடா ஒரு வாட்டி 2 ரூபா போச்சு, இன்னொரு வாட்டி 3 ரூபா போகுது. எனக்கு இந்த புரிய மாட்டேங்குது. டேய் என்னடா இந்த கேமு? டேய் என்னோட 0.5 மணி வேஸ்ட்டியா? ஏய் ட்ராக் பண்ணுறா. என்னடா இது டென்ஷன் ஏற்று. இந்த கேம் என்ன கேஸ் இது? எதுக்குடா? இப்போ நம்ம வந்து கார் வாங்கலாமா? ஓகே காரு சேர்த்துட்டேன்டா. காரை வாங்கியாச்சு அவ்வளோதான். எங்களை இருக்க காரு. ஏய் காரு இதுதான் நம்மளோட காரா? சோப்பு டப்பா கார் மாதிரியே இருக்கு. வேறு என்னென்ன வாங்கணும்? லெவல் 2 1 ரூபாய் வேணுமா? இது 1 ரூபாயா $1? ஓ $1 தான். நம்ம எவ்வளோ நேரமாக 1 ரூபாய் 0.2 ரூபாய் அப்படி தான் சொல்கிறோமா? நான் என்னடா ஏதாவது மிதிச்சிடா? என்னடா இது? இல்லைன்னா ரோபக் ஷாப்பில் என்ன காட்டுதா? ரோபக்ஸ்லாம் காசு கொடுக்கணும். ஹார்ட்லி ஃப்ரீ திங்ஸ் அப்படின்னா 5 ரூபா. இனிமே லெவல் 2 5 ரூபா இருக்குது. என்னடா இது? டேய் ரோபக் ஷாப்பில் போன கீழே போனேன்னா இன்னும் கிளைம்னு காட்டுதுடா. அந்த இன்னும் 5 ரூபா கொடுக்குது. இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. டேய் இதெல்லாம் எங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருங்க. என்ன சொல்ல இதெல்லாம்? ஒரு 1 ஹவருக்கும் கிடைக்குமாடா? ஷோமி வேர். ஓகே தேங்க்ஸ். இதுவும் புரிய மாட்டேங்குது. நான் ஆஃப்லைன் போயிட்டு வந்தேன்ல 1 ரூபா சேர்ந்துருச்சு எனக்கு. அது கிளைம் கொடுத்தனா 5 ரூபா எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அப்புறம் 6 ரூபா நினைக்கிறேன். அதனால் டேய் டென்ஷனே தராங்க. ஏன்னா 6 ரூபா இங்கே போய் போலீஸ் டிஃபென்ஸ்க்கு நிறையா வாங்கலாமா? டேய் நல்லா இதெல்லாம் கில் பாயிண்ட்ஸ். நான் தான் எனக்கு சொல்கிறதே புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன கேம் விளாண்டு பார்த்தோம் சும்மா. ஏய் நான் கிளைம் பண்ணவே முடியலடா. என்ன கிளைம் பண்ண முடியல? அந்த இது ரோபக் ஷாப்புக்கு போ, கீழே போ, கிளைம் பஸ் தெரியலடா எனக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு தட்சிட் தட்சிட் சொல்லிட்டேன்டா. இப்போ என்னடா பண்ணலாம்? ஐயோ என்னடா? டேய் தம்பி என்ன தம்பி போக மாட்டேன். டென்ஷன் எனக்கு நீ கரெக்ட் வரலையே. நீ திரும்ப வெளில போயிட்டு வா. டேய் காண்டே தரீங்கடா. டேய் என்னடா இது? தம்பி இது கொஞ்சம் போங்க வைங்க தம்பி. இது எப்படா போக வைக்கணும்? ஒன் டைம் ரீசெட் பண்ண இதை கிளிக் பண்ணால் போயிடும். அவ்வளோதான் நம்மளோட டெக்னாலஜியாஸ். ஏய் ஒரு பெட்டி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஜாயின் பண்ணியா இல்லை உள்ளே வந்தியா? ஒரு பெட்டி எனக்கு ஒரு பெட்டி ஃபுல் ஆயிடுச்சுடா. என்ன பெட்டி ஃபுல்லாச்சு? இந்தா எனக்கு காசு கொடுக்குற பெட்டி தான். அதை போய் செல் பண்ணும். ஏய் கடைத்துறாங்க. இது எப்படி ஓடணும்? ஏய் அப்படியே ஓ இல்லை அந்த ஸ்பெஷல் பட்டன்ஸ் எல்லாம் இல்லையா ஃப்ரீ ஃபயரில் இருக்க மாதிரி? அப்படியே ஓடணுமா? அங்கே பார்த்தீங்களா செல் பண்ணுறதுக்கு அப்படியே போய் விட்டா காட்டுவோண்டா நம்ம. ஒரே ஒரு பெட்டி. இது எவ்வளோ காசு? இது எவ்வளோ காசுடா? இது 3 ரூபா எனக்கு கொடுக்குது. டேய் நீ எதுக்குடா என்கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்க? போடே. டேய் எனக்கு என்ன எனக்கு லோடே ஆக மாட்டேங்குதா? அவன்டா கொஞ்சம் வெயிட் பண்ணு. 10 ரூபா எனக்கு தெரியாதுப்பா. ஏய் நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைஃபை ஆன் பண்ணணும் பார்த்துக்கோ. இப்போனா ஆண்டவாடா இருக்கு. 4G சிம் என்னன்னே தெரியாதுடா. எனக்கு கூட தெரியாதுடா. 4G சிம்னா 2 ஜிபிடா. 2 ஜிபி ஆண்டவாடா இருக்கு. என்ன பண்ண போகிறேன்? அப்படியே ஓடி போய் டமால் எப்படியே விட்டா கண்ணுவா. என்ன கன் வந்துச்சா? எப்போ வந்துச்சு? ஓ ஆமாம்ல இந்த கன்று இப்படி கிளிக் பண்ண கன்னும் எனக்கு கையில் வரும். இன்னும் எவ்வளோ தெரியாது. போலீஸ் வருமா? நம்மளையே போலீஸ் ஏதாவது பண்ணிடுவான். மெட்டு வர கோகோனா கோகோலாம் இது தேவையில்லாம ஹாப்பி ஐடியா. என்னடா மோடூல் பிரிண்டர் தானே நான் ஃபஸ்ட்டு வாங்குவேன். அப்புறம் தானே வேறலாம். மோடியோ பிரிண்டர் டூ என்னன்னா பவர் சப்ளை. நெக்ஸ்ட்டு இது என்னடா? ஓ பவர் சப்ளை அது என்னன்னு தெரியாது. ரேடியோ. டேய் நான் ரேடியோ வாங்க போகிறேண்ணா. ரேடியோ வாங்கிட்டேன்டா. ஏய் ரேடியோ இங்கே போய் போட்டோன்னா
ஏய் நான் உன்னோட பேஸ்க்கு வந்து பார்க்கவா? ஏய் நீ எதுவும் பண்ணாதடா. சும்மா கார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமே போயிட்டு வரேன். சும்மா வந்து காண்டே தாத்தா. ஓகே நீ இப்போ எங்கே இருக்க? நானா செல்லிங்கேரியா கிட்ட வா. ஓகே நான் கூட வரவா? நீ வா. இப்போ வந்து ரொம்ப நாள் டேய் செல்லிங் ஏரியா எனக்கு இங்கே தான்டா இருக்கு. ஐ திங்க் ஸோ இப்போ நம்ம நூபாக இருக்கோம்ல, அதனால நம்ம வந்து தனியாக ஒரு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லடா அவன் ரெண்டு பேரும் ஒரே வேர்ல்டு தானே. ஒரே வேர்ல்டு தான், ஆனால் நம்ம இப்போ நூபாக இருக்கோம்ல அதனால. ஓகே ஓகே இந்த வீடியோ முடிக்கிற வரைக்கும் ஒரு வாட்டியாவது மீட் பண்ணிடுவோம் தானே. என்னடா டைட்டில் ஷாப் பவர் சப்ளை வச்சு என்னலாம் பண்ணுறது? ரெடியூஸ் மாடியூல்ஸ். என்ன ஷாப்பு? ஆல்மோடி. ஏய் இன்னொரு பாக்ஸ் உள்ள ஆயிடுச்சுடா. எனக்கு என்னமோ ஷாப் இருக்குடா என்னோட கைக்கு இது செல்லிங்கேரியா கிட்ட. ஆமாடா அது அந்த படத்தில் காட்டினாங்க. டேய் டேய் ஒரு பொட்டி எங்கடா? ஒரு பொட்டி இருக்கிறதுக்குள்ள நம்ம கத்தம் போலையா? அப்படியே போட்டு அப்படியே ஒரு ஜம்பேஸ் ஆனும் அவ்வளோதான். நான் எவ்வளோ இவனுக்கு என்ன ஆர்மோரின்னு என்ன இருக்கு எனக்கு எங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏய் அந்த கன்னில் என்னென்ன பண்ணுவேன் எனக்கே தெரிய மாட்டேங்குது. 3 ரூபாய்க்கு தேவையான ஒரு பொட்டியை நம்ம இப்போ போய் செல் பண்ணுறோம். இப்போ நம்ம அப்படியே ரீசெட் கொடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளோட வீட்டுக்கு போயிடுவோம். இதுதான் நம்மளோட ட்ரிக்கு. இப்போ வந்து ரீசெட் கொடுத்தா என்னன்னா ஓகே 41 செகண்ட்ஸில் வரப்போகுது. ஓகே விடு 41 செகண்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணுறதுன்னா அப்படியே போய் எவ்வளோ 2 ரூபா தான் இன்னும் சேர்ந்துருக்கா. இதில் டென்ஷன் ஏற்றுறாங்களே. CR7 போலீஸ் ரைடா வாண்டேத்துறாங்களே. இப்போ என்ன பண்ணுறது? போலீஸ் ரைட்னா அந்த போலீஸை அடிக்கிறோமா? 19க்கு 19 புல்லட் இல்லை. இது புல்லட்லாம் தெரியாது சொல்கிறேன். இது சும்மா தான் 19க்கு 19 போட்டிருக்காங்க. 19க்கு இன்ஃபினிட்டி புரியுதா? இப்போ வந்து நம்ம இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ்? இன்னும் 1 செகண்ட். வா போலீஸ் எங்கடா இருக்க? ஐயோ போலீஸு தம்பி போலீஸ் அடிச்சா எனக்கு கொஞ்சம் கிடைக்கும். காசு கிடைக்குமா? ஹெட்ஷாட்டு. சரி சாப்பிடா வேகுமா? டேய் என்னடா இது? பாடி ரீலோட். இது ஸ்மால் கன்வெர்ட்டர் பிரிண்டர் ப்ளஸ் தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ 9 ருபீஸ் அவ்வளோதான். இன்னும் 2 மினிட்ஸ் சேர்த்துட்டு வர. நம்ம வந்து இப்போது 9 ருபீஸ் சேர்த்தாச்சு. அதுங்கடா இன்னும் கொஞ்சம் காசு வேணுமா? 2 மினிட்ஸா வேணுமா? அதில் இந்த பொட்டி வேற என்னடா ஆனால் க்ளோஸ் ஆகி தானே இருக்கு. வாய முடுறா 10 ருபீஸ் சேர்ந்துச்சோம். விண்டர் ப்ரெஸ். ஓ என்னவா கண்ணா? இந்த பிஸ்டல் இருக்குது. இந்த பிஸ்டல் வீட்லயே வாங்குவாங்க. இந்த நெக்ஸ்ட் கன் எங்க வாங்குனா இந்த ஆல்போர்டுக்கு வந்து இந்த 65 ரூபீஸ் வருமா? 0.65 ல 65 ரூபீஸ் இருந்தா நெக்ஸ்ட் கன் வாங்குவாங்க. அப்படியே வச்சிருக்காங்களோ. ஆனால் எனக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியல. இல்லடா என்னோட செல்லிங் ஏரியாக்கு நீ வந்தனா உனக்கு தெரியுமா? உன்னோட செல்லிங் ஏரியாவில் இந்த மாதிரி செல் பண்ணுறது 1 இருக்கா 2 இருக்கா? 2 இருக்கு. இல்லை எனக்குலாம் 1 தாண்டா இருக்குது. அந்த வீடியோவில் கூட ஒருத்தனுக்கு 2 தாண்டா இருந்துச்சு. எனக்கு 2 தான் இருக்கு. எவ்வளோ காசு ஆயிடுச்சு தெரியுது? 4 ரூபா. டேய் 65 ரூபா சேர்க்க மாட்டா. டேய் நான் சும்மா வெளியே காலில் சுற்றுறேன்னு போயிட்டே ஒரு பாக்ஸ் அந்த வெளியே சேல் பண்ணிட்டு காலில் வர இன்னும் கண்ணை கூட அன்லாக் பண்ணல. அது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? என்ன இந்த சைட் போனா? டேய் இது என்னடா? எனக்கு கூட அந்த ஷாப் கட்டிச்சுடா. பார்த்தீங்களா? ஆரோ மாதிரி கொஞ்சம் சுற்றிட்டு போனோம். ஆமாம் நான் சொன்ன மாதிரியே கண்ணு. இந்த கண்ணு எவ்வளோடா? என்னது இந்த கண்ணு எவ்வளோ?
என்ன காசு இது என்னன்னு தெரிய மாட்டேங்குது 9000 டே இதெல்லாம் எவ்வளோ 450 இது கம்மி இது 65 இது 1 ஓகே 65 இப்போ நம்ம சேர்க்குறோம் என்னடா இது கிளிச் ஆகுது இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் டே உக்காரா டென்ஷன் ஏற்றாதரா ஓ டென்ஷன் ஏற்றாங்க மயிலான் ஐயோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இவங்க டென்ஷன் ஏற்றுருவீங்க வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னடா இது என்னதுடா பர்ச்சேஸ் தேர் ஐ கிரேட்னா யா அப்படின்னு கொடுத்தோன்னா என்னடா ஆகும் அது ஓகே ஏய் ரொம்ப காணே தரோம் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணோம் ஓகேவா உங்களுக்கு கூட பர்கர்ஸ் தான் போலீஸ் ரைடா ஐயா இந்த சைட் போனோம்னா என்ன வரணும்னு தெரியல அது யார் அது நம்மளது இல்லை ரீசெட் பண்ணலாம் வராங்களா கரெக்டாக டைமிங்கில் என்ட்ரி இவ்வளோ காசு 7 ரூபா தான் செஞ்சுருக்காங்க இவ்வளோ நேரம் காசே பார்க்கல நீ எவ்வளோ செஞ்சுருக்கா செத்துறானா இல்லையான்னு தெரியல நான் தான் இது எதுவும் தெரிய மாட்டேங்குது சாமி காப்பாத்துங்க என்ன இது நம்ம மூவ்னால என்ன பிச்சை போடுறான் கேம் ஏய் என்னடா 15% ஆஃப் மை மணியா என்னடா வந்தீங்க ஒட்டருக்கு மணியை தூக்கிட்டு போயிட்டீங்க இனிமேல் பார்த்துக்கணும் புரியுதா நானா இப்போ வாங்குறது டைக்குன் ஷாப் வேறு பக்காதே மாடியூல் பிரிண்டர் அதாவது அனதர் பிரிண்டர் இதுவா இல்லை கண்டேத்துறாங்க மாட்டேங்க பெட்டர் கலர் அப்புறம் பவர் சப்ளை பெட்டர் கலர் அந்த பெட்டர் கலரை வாங்கணும் இது எவ்வளோ தம்பி இன்னொன்று இது இருந்துச்சுடா அதை நான் செல் பண்ணிட்டேனா இதுக்கு இப்போ போய் நம்ம கொஞ்சம் வில்லுங்கத்தனம் பண்ணலாமா இல்லை நம்ம வேறு பிளேஸ்லாம் அடிக்கலாம் இப்போ வந்து என்னோட தம்பியோட வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் போய் எப்படி விலங்குத்தனம் பண்ணுறேன்டா வாடா என்னோட வீட்டுக்கெல்லாம் வராத நான் தான் உன்னோட வீட்டுக்கு வரேன் இதெல்லாம் எப்படி கூட பண்ணலாமா அவ்வளோதான் கவி சிக்கனாண்டா சிவனாண்டி ஓடி போய் ஓடி நான் உன்னோட கண்ணுக்கு தெரிஞ்சுட்டேனா இல்லைடா நீ எங்கே இருக்கனே தெரிய மாட்டேங்குதா எனக்கு டேயோட வீடு இந்த சைடில் தான்டா இருக்கு என்ன வேணா பண்ணிக்கோ வீட்டுக்கு நான் ரைடு எடுத்துகிட்டு வரப்போம் இந்த சைடு ஒருத்தனோட வீடை பார்த்தேன் என்னோட வீடு இருக்கு ஆமாண்டா அவனோட கார் கூட அப்படி தானே கவுத்தி போட்டுருந்துச்சு அந்த சைடுக்கு ஓலி ப்ரோ இப்போ வந்து இவனை அடிக்கலாம் அடிச்சாச்சுடா எவ்வளோ செத்துடா ஆஹா ஓகே அப்படியே இந்த கேமை இப்போ என்ன பண்ணோன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு நீ என்னை எல்லா ரெசிபியும் பார்த்துட்டேன் இப்போ நான் எப்படி போலீஸ் கிடையாது எனக்கு தெரியாதுப்பா எனக்கு சம்மந்தம் இல்லை இப்போ நான் திரும்பவும் ஓடி வர போகிறேன் அவனோட பேஸ்க்கு அவனை திரும்பவும் சாவடிக்க போகிறேன் எங்க ஏன்னா எனக்கு பக்காச்சு அந்த செகண்டில் நீ என்னை காலி பண்ணிட்டேன்
டேய் அது நாயிலடா. அவனும் ஒருத்தன் அவனோட வீட்டுக்கே ரவுண்டிங் சொன்னான். டேய் அவ்வளோ போலீஸ் ரெடி ஆயிடுச்சு 25 செகண்ட்ஸ்ல. ஓடு நெஞ்சு வலிமை கொண்டு ஓடு. கரெக்டாக டைமிங்க பார்த்து கவியா குஸ்கா போகிறேன். குஸ்கா போறியா? குஸ்கா போ போலீஸ் ரெடி 10 செகண்ட்ஸ். போலீஸ் ரைட் எவ்வளோ வேகமாக வர்றாடே. இது 25 செகண்ட்ஸ் நம்மளுக்கு. நம்மளோட தலைவர் வரான் வேகமாடா. 10 செகண்ட்ஸ் இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டேன். இந்த மாதிரி ஃபைட்டிங் பண்ணும்போது அப்படியே டெசர்ட்டிங்கில் டிஷ்ஷு ஒன் டாப் இருக்கலாமா? வந்துட்டீங்களா? அதான் முடிச்சேன். நீ எத்தனாவது போலீஸ் ரைடில் இருக்க? ஃபர்ஸ்ட் போலீஸ் ரெடி இப்போ தான் முடிச்சேன். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? வேகமாக பண்ணுறா. சாக மாட்டாங்க கைஸ், காண்டேத்துறாங்க. டேய் ஒருத்தனாவது சாவுங்கடா. போச்சு அவ்வளோதான். நான் இந்த கேம் பிளேவை இங்கேயே முடிக்க மாட்டேது இருக்கும் போல. ஏன்? ஆமாம் போச்சு. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. ஒருத்தனை கூட சாப்பிட முடியாது என்னால். நான் சரியான எனக்கு பக்காது கைஸ், புரியுதா? சொல்கிறேன். நான் எங்கள் டேடி ஏர்டெல்லேருந்து ஜியோக்கு மாற்ற சொல்கிறேன். ஓகே இப்போ பாய் தேவையில்லை.